நாங்கள் இப்போ எங்கே போகிறோன்னு எங்களுக்கே தெரியாது. எஸ் இந்த எஸ் சொல்ல தான் இவன் 5 நிமிஷமாக ட்ரை பண்ணுறேன். அதாவது இவனுக்கு 5:30 கிளாஸு. நாங்கள் அந்த 5:30க்குள்ளே வந்து வாடா நடந்துட்டு வருவோம்னு நான் கிளம்பி வந்தோம். இந்த மக்களே ரிஷிகேஷ்க்கு கிளாஸ் பேச போகிறோம். என்ன செய்கிறதுன்னு தெரியாதனால நாங்கள் கிளாஸ் பேச போகிறோம். எஸ், அதாவது நம்ம வந்து கிளாஸ் போகிறது இல்லை, ஆனால் சேர்க்க போகிறாங்க. என்னையத்தான் சேர்க்க போகிறாங்க. எஸ், ஆனால் ஃபீஸ் இல்லை. ஃபீஸ் ஃபார் ஆத்தர். இந்த மாதிரியான விபரீத முடிவுகள் யாரும் எடுக்கக்கூடாது, சரியா? நான் வரல. நான் கிளாஸ் பேச போகிறேன்டா, வாடா. பல பீக் மெமரிகள் வந்து இந்த இடத்தில் நடந்திருக்கும். இந்த ரோடு அப்படிப்பட்ட ஒரு ரோடு. பல பேரோட வாழ்க்கையை காவு வாங்கின ஒரு காலம். அப்படி இல்லை, சந்தோஷமாக தான் இருந்தோம். சொல்ல போகுது. நம்ம வந்து இப்போ போயிட்டு கதைச்சிட்டு திவாகர் மாதிரி பேசுகிறேன். சேர போகிறோன்ற மாதிரி நம்பவே வச்சிடணும். கடைசியில் வர வேணான்னு சொல்லிட்டு வந்துடும். ஸ்ரீலங்காவின் நடிப்பு அரக்கன்னு சொல்லி. எஸ், ஐ ஆம் ஸ்ரீலங்கா நடிப்பு அரக்கன். நம்ம வந்து அங்கனிக்கு போய் அடுத்த vlog காட்டுறோம். எப்படி கதைக்கிறோம், எப்படி நடிக்கிறோன்றதெல்லாம் பெர்ஃபெக்டாக காட்டுவோம். இல்ல காட்ட மாட்டேன் பாருங்க. எப்படி வீடியோ எடுக்கிறது வெயிட் பண்ணி பாருங்க. என்ன செய்யறது, இதுக்கெல்லாம் அக்காவா சித்தியா இருந்து நான் படுற பாடு. எஸ், ஒந்தவே நாங்கள் வந்து சேர்ந்து விட்டோம். மக்களே, கிளாஸ் பேசுறேன்ற பேர்ல பெரிய தைரியமா போயிட்டு கடைசியில டைம் டேபிள் மட்டும் ஒண்ணுமே பேசாம வாங்கிட்டு வந்து நாங்கள்லாம் வாய் மட்டும்தான் நினைக்கிறப்போ. இந்த சம்பவத்தை பற்றி நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, நாங்கள் எந்த ஒரு சம்பவமும் பண்ணலைன்னு சொல்ல வரோம். நான் முதல்ல சொன்னேன் பேசுவோன்னு கேட்டாங்களா? எனக்கு வாய் மட்டும்தான், அதை நானே ஒத்துப்பேன். சில விஷயங்கள் நான் பண்ண மாட்டேன், அது எனக்கு தெரியும். இப்போ கூட நான் இந்த குறுக்கு சந்தில் தான் வந்து தைரியமாக ப்ளாக் பண்ணுறேன். ஏன்னா ஐ எம் சோஷியலி anxious and I'm socially awkward and I'm not like a talkative person, you know. நான் அவ்வளோ பேச மாட்டேன். இன்னும் வியானா மாதிரி வாய்ஸ் வருது. ஐ மீன், நான் பேச மாட்டேன் பெருசாக. நான் ஒரு பெரிய இன்ட்ரோவர்ட்டர். அது வந்து பாதி பேருக்கு தெரியும். அதாவது நான் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும், ஃப்ரெண்ட்ஸுக்கு பேச தெரியும். அப்படி நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டர் அப்படி கூட சொல்ல முடியாது. நான் ஒரு இப்படி தான் ஆக்கள் தான் சைலண்ட் ஆயிடுவேன். கடைசி எப்படா குளிச்சது தலை? கண்ணாடியில் வேறு இப்போதான் நானே நோட் பண்ண. அதாவது எப்படி ஒரு மனுஷன் ஹேர் கட் பண்ண அடுத்த நாள்லேருந்து அவங்க முடியையும் அவங்க ஐப்ரோஸையும் ஐப்ரோவும் ஷேப் பண்ண ஐப்ரோவையும் மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறப்போ. இப்போ ரிஷியை நாங்கள் இந்த இடத்துல விட்டுட்டு குடுகுடுன்னு ஓட போகிறோம். ரிஷி சுனாமி வந்து சார போகிறான். ஐயோ, பேச விரும்புகிறீங்களா? காதில் வந்து நான் பூ வைக்கவா வேணாமா? மக்களே, யாரும் நம்ம காதில் பூ வைக்க முன்னாடி நம்மளே நம்ம காதில் பூ வச்சுக்கிறது இஸ் அ குட் திங், யூனோ. நீங்கள் உங்களோட பூவை காட்டுங்க, காதில் வச்சுக்கோங்க. ப்ளாக் பண்ணுறது முக்கியம் இல்லை, அடுத்த முறை ஸ்லிப் ஆகாமல் வரும். அதான் ஹேப்பன்ஸ், யூனோ. தெருவில் இருக்கிற பூவை எடுத்து தலையில் வைக்கும்போது பெரிய வண்டி வருது, அடிப்பட்டு செத்துருவோம். சாவலை ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சம் நில்லு, ஒழுங்காக ஒரு பூஸ்ட் இதை எடுத்துக்கணும்.
இந்த வீடியோவை எடிட் பண்ணும்போது எனக்கு ஒரு கருத்து வந்துச்சு இதை பார்க்குறப்போ. அதாவது தெருவில் இருக்க பூவை எடுத்து என்ன தான் தலையில் வச்சாலும் அது புத்தி தெருவுக்கே தான் போகுமா. நான் பூவை தான் சொன்னேன், வேறு எதுவும் சொல்லலை. இல்லை எனக்கு புரியலை. இவன்ட்ட மக்களே ஒரு பூ எடுத்துகிட்டு வர சொன்னால் அவன் இதை இங்கே பதுக்கி வச்சுட்டு போகிறான். இவனெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த சைடு வந்தீங்கன்னா இதை எடுத்து கமெண்ட் போடு. அந்த பூவே காஞ்சு கருவாடா ரொம்ப நேரமாக காதல் வைக்க ட்ரை பண்ண வரல. ஏன்னா அது காதலில் இப்படி வைக்கணும் இந்த கையை எடுத்து. ஓகே ரைட். நோ, இதெல்லாம் ஒரு வ்ளாக்கு. இந்த வ்ளாக்கு எடுக்க சொன்னவர் இவர். இது இப்போ முடிய வேற போகுது. இத்துடன் மக்களை இந்த வ்ளாக்கு முடிவு பெறுகின்றது. அப்படி இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். என்ன கொடுத்த காசுக்கு மேலே போகுது இன்னைக்கு. இவங்களை தோக்கடிக்கிறோம். சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளீஸ். அப்படி பார்த்தா கூட எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் தான், நான் தானே ஜெயிப்பேன். என்ன பேசுகிறேன்? இல்லை நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் வராதுன்னு சொல்கிறாங்க. வரும்னு சொல்கிறேன், பார்ப்போம். நாங்களும் ட்ரை பண்ணுவோமா? என்னது இங்கேருந்து குதிக்கிறதா? இல்லை இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட அப்பாவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட அப்பாவை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், 2 பேரையும் பிடிச்சிருந்தா ஸ்க்ரோல் பண்ணிக்கங்க. என்ன பண்ணுறது, கடைசியில் குழந்தை இப்படி இறங்கிருச்சு. 100 ஆகலை. இது இங்கே வாவே, வீடியோக்கு டொரேஷன் பட்டதில்ல. நீ வந்து க்ராசிங் நடுவில் போயிட்டு ஆடுறியா? நான் அமர்த்துனா அங்கே பச்சை கலர் லைட்டு வருங்கிறேன். பாப்பமா பார்ப்போம். தூக்கடிச்சுக்கிட்டே இருக்கே, என்ன வரல? வா, பச்சை கலர் லைட் வரல. என்ன ரோடு எம்டியாக இருக்குல்ல, அது போதும். பாரு, நான் அடித்தா ஒன்று பச்சை கலர் லைட் வரும், இல்லைன்னா ரோடு எம்டியாக இருக்கும். இப்பொழுது ரிஷி வந்து என்னோட வீடியோ டூரேஷனுக்காக இங்கேருந்து ஓடி போயிட்டு அங்கே இருக்கிற மூலையில் இருக்கிற ஒரு ஆண்டியை தொட்டுட்டு வரப்போம். ஏதாவது பேசுடா, டூரேஷன் பத்தலை. என்ன பேசுறது? என்னை பற்றி 4 வார்த்தை பெருமையாக சொல்லு. பியோர் அழகான ஒரு பியூட்டிஃபுல் கவ். கவில பிக். இத்துடன் இந்த vlog நிறைவு பெறுகிறது. சுபம்.